ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜாணி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடந்த 14 நாட்களாக நாங்கள் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் தொடர்பான விடயங்களை பார்த்து வந்திருந்தோம். கடந்த 2 நாட்களாக மூச்சுவிடக்கூடிய நிலையில் போர் முடிவுக்கு வந்திருக்கின்றதை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இருந்தாலும் கூட போர் எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது, எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அவர்களுடைய அணு ஆயுதம் தயாரிப்பை முற்றுமுழுதாக தகர்த்து விட்டதா, அல்லது இன்னும் சில மாதங்களில் அவர்கள் மீண்டும் அணு ஆயுதம் தயாரிக்கலாமா என்று பெரிய வாத பிரதிவாதத்துக்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது சர்வதேச நாடுகள், குறிப்பாக அமெரிக்காவுடைய ஊடகம். எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், இந்த தாக்குதல் எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அணு ஆயுதம் தயாரிப்பது தொடர்பாக ஈரானை பொறுத்த மட்டும். இனி அது மட்டும் இல்லாமல் திமிரோடு இருந்த இஸ்ரேலை, குறிப்பாக டெலவி பகுதி, ஹைஃபா பகுதியை பாரிய தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். சேதங்கள் ஓரளவுக்கேனும் கணித்திருப்பார்கள் எவ்வளவு சேதம் வந்திருக்கும் என்று. ஈரானில் அவர்கள் குறிவைத்த சேதம் எவ்வளவு தாக்கப்பட்டதோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் இஸ்ரேலில் நிறைய சேதம் வந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்ற என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று கூறுவீர்கள்? இந்த போரை பொறுத்தவரையில் போர் திடீரென்று நின்று விட்டது என்று சொன்னால், இந்த போர் நிறுத்தம் வந்தது. இந்த போர் நிறுத்தத்தின் போது எந்தவித முன் நிபந்தனைகளும் இல்லை. ஈரான் இன்னென்ன நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும், அப்போதுதான் போர் நிறுத்தப்படும், அல்லது அமெரிக்கா, இஸ்ரேல் இன்னென்ன நிபந்தனைகள், எதுவுமே இல்லை. அப்படியே நின்று விட்டது என்னும் போது இதில் போர் மீண்டும் ஆரம்பிக்கலாம் அல்லது அப்படியே இல்லாமல் போகலாம் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. ஈரான் அணு ஆயுத திட்டம் குறித்து கூட இவர்களால் எந்த விதமான முன் நிபந்தனைகளையும் ஈரான் மீது போட முடியவில்லை. ஏனென்றால் போர் நிறுத்தத்துக்கு போனவர்கள் அமெரிக்கா, அப்ப இஸ்ரேலும், அமெரிக்கா போனால் இஸ்ரேலும் தான். அப்ப போர் நிறுத்தத்துக்கு போனவர்களால் நிபந்தனைகளை முன்வைக்க முடியாது. இருதரப்பும் என்று போயிருந்தால் வேறு விடும். என்றால் கட்டார் தெளிவாக சொல்லிவிட்டது. கட்டார் மீதான தாக்குதலின் பின்னர் அமெரிக்கா தான் இந்த போர் நிறுத்தத்தை கேட்டது, ஈரான் இல்லை என்று. ஈரானுடன் பேசுங்கள் என்று கட்டார் தான் கேட்டது என்று கூறியிருக்கின்றார். அப்ப இந்த நிலையில் நீங்கள் கேட்டது போல முதலாவது கேள்வி, இந்த போரில் சேதம் படைத்துறை ரீதியாக, ஆயுத ரீதியாக ஈரானும் சேதங்களை சந்தித்தது. படை கட்டமைப்பில் உள்ள தளபதிகள் பெருமளவானவர் கொல்லப்பட்டார்கள், நியூக்ளியர் சயின்டிஸ்ட் கொல்லப்பட்டார்கள், கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல் மக்கள் கொல்லப்பட்டார்கள், 2000 பேருக்கு மேல் காயமடைந்தார்கள் என்று. ஆனால் அதே சமயம் இஸ்ரேலுக்கு இடப்பட்ட சேதங்களும் வரலாறு காணாத சேதம். இப்ப ஈரான் சேதங்கள் பிரச்சனை இல்லை. ஈரான் போன்ற நாடுகள் அடிக்கடி இஸ்ரேலின் மொசாட்டின் தாக்குதலில் சேதங்களையும் இழப்புகளையும் சந்தித்து வருவது வளமை. ஆனால் இஸ்ரேலை பொறுத்தவரையில் 1948ஆம் ஆண்டுக்கு பிறகு கூட பல இடங்கள் தரமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. எந்தெந்த இஸ்ரேலை யாரும் தொட முடியாது, அல்லது இஸ்ரேலின் ஆயுதங்களை யாரும் முறியடிக்க முடியாது, அல்லது இஸ்ரேலின் அயன்டோமை தாண்டி ஒரு ஈகாக்கா கூட பறக்க முடியாது என்ற கற்பனை எல்லாம் சிதறிவிட்டது. இது அந்த உலக அரங்கில இஸ்ரேல் மீதான அந்த இஸ்ரேலின் படையினர், இஸ்ரேலின் புலனாய்வுத்துறையினர், இஸ்ரேலின் ஆயுதங்கள், மேற்குலகத்தின் ஆயுதங்கள் தொடர்பான மாயைகள் விளைவிக்கப்பட்டிருக்கின்றன. இது இப்போ சைக்கோலஜிக்கல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றியாக ஈரானுக்கு இருக்கும். இழப்புகளை பொறுத்தவரையிலும் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட பொருளாதார இழப்பும் மிக மிக அதிகமாகத்தான் இருக்கும். அடுத்ததாக அணு ஆயுதம். இப்ப அணு ஆயுத திட்டத்தில் உங்களுக்கு தெரியும், இப்போது ஈரான் ஒன்றை கூறிவிட்டது,
அதாவது அணுசக்தி ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி பிரிவின் தலைவர் ரஃபேல் குரோசி இனிமேல் ஈரானுக்கு வர முடியாது என்றும் அவர் ஒரு புலனாய்வாளராகத்தான் தொழிற்பட்டதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப அப்பாஸ் அராஜி மட்டும் கூறவில்லை. அதாவது ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் லாரோவ் கூட ஒன்றை கூறியிருக்கிறார். என்னென்றால் இப்ப ஐக்கிய நாடுகள் சபை கேட்டிருக்கிறது, இந்த ஈரான் அந்த என்ரிச் பண்ண ஒரு யுரேனியத்தை எங்கு வைத்திருக்கிறது என்று. எல்லோரும் சொன்னார்கள் ஈரான் அதை மாற்றி விட்டது என்று. அந்த இடத்தை ஐக்கிய நாடுகள் சபை கேட்டிருந்தது. அதற்கு அதை பார்க்க வேண்டும் என்று. அதற்கு ரஷ்யான் வெளிவார அமைச்சர் கேட்டார், ஏன் அதையும் காட்டி கொடுக்கறதுக்கு ஒன்று. அப்ப அது ஒரு நாட்டின் வெளிவார அமைச்சர் இதை செல்லும் போது ஐக்கிய நாடுகள் சபையை ஒரு மிகவும் அது என்ன சொல்ல ஒரு பக்கச்சார்பாக நடப்பதாகவும் இல்ல பல இடங்களில் புலனாய்வுகளை மேற்கொள்வதாகவும் இந்த மேற்குலக நாடுகள் எல்லோருமே, இப்ப நோர்வேயாக இருக்கலாம், எல்லோருமே தங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை தங்கள் நாட்டுக்காக புலனாய்வு துறைக்காகவோ அல்லது அந்தந்த நாடுகளின் தகவல்களை திரட்டுவதற்காகவோ எல்லோரும் செயற்படுகிறார்கள் என்பதை ரஷ்யா உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இப்ப இலங்கையில் இடம்பெற்ற போர் நிறுத்தத்தின் போது நோர்வேயை கூட அப்படித்தான் பேசினார்கள். அப்ப என்னென்று சொன்னால் அணு ஆயுத திட்டத்தை பொறுத்தவரையில் ஈரானுக்கு எந்தவித தடையும் இல்லாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. ரஷ்யாவினால் உருவாக்கப்படுகின்ற $7 பில்லியன் பெறுமதியான அணு உலையில் இவர்கள் கை வைக்கவில்லை. அது தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இப்போது இங்கு இடம்பெற்ற சேதங்கள் தொடர்பில் அமெரிக்காவுக்குள்ளேயே பிரச்சனை. அமெரிக்கா ஊடகங்களுக்கும் அரசு தரப்புக்கும் இடையிலான மோதல்கள் வெடித்திருக்கின்றன. இங்கு சேதம் அணு ஆயுத நிலைகளில் அல்லது அணுசக்தி நிலைகளில் சேதங்கள் ஏற்பட்டதா இல்லையா என்பது குறித்து இரு தரப்புக்கும் இடையிலான மோதல்களாகத்தான் இருக்கு. அப்ப அதுவும் ஒரு தெளிவற்ற நிலை. உண்மையில் அமெரிக்காவின் தாக்குதலில் அந்த இடம் ஈரான் வலு குறைந்ததா அல்லது அழிக்கப்பட்டதா என்பவர்கள் கூட தெளிவற்ற தன்மை. இப்ப போரை பொறுத்தவரையில் இவர்கள், அதாவது மேற்குலகம், ஒரு தவறான கணிப்புடன் இறங்கி விட்டார்கள். ஆனால் உடனடியாகவே சுதாகரித்துக் கொண்டு வெளியேறிவிட்டதாகத்தான் பார்க்கப்படுகிறது. அப்ப இதில் வெற்றி தோல்வி என்பதை பார்க்க முடியாது. உண்மையில் வெற்றி தோல்வி என்று பார்த்தால் ஈரான் இதில் பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றது. உளவியல் ரீதியாக இழப்புகளை சந்தித்தாலும் உளவியல் ரீதியாகவும் சரி, படைத்துறை ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி மேற்குலகத்துக்கு கடும் இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் டொனால்ட் ட்ரம்புடைய சகாக்கள், உங்களுக்கு தெரியும், வெளிவார அமைச்சர் பீட்டர் ஹெக்ஸட் அவர்கள் கூட டொனால்ட் ட்ரம்ப் சொல்வது சரி, அவர் அடித்த தாக்குதல் பாரிய தாக்குதல் என்று பெரிய ஊடக சந்திப்பின் பொழுது வெளிப்படுத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய தாக்குதல் மலைக்கு உள்ளே சென்று தாக்கியதென்ற படங்களை கூட காண்பித்து ஊடகவியலாளர்களை ஓரளவுக்கேனும் சமாதானப்படுத்துவது அல்லது ஓரளவுக்கேனும் ஏமாற்றுவதற்கு முயற்சித்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரையும் அதை திட்டவட்டமாகவே கூறிவிட்டார்கள். இந்த காட்சிகள் எல்லாமே தாக்குதலினூடாக நடந்த விடயங்கள் இல்லை, இது ஊகித்து இவ்வாறுதான் அந்த ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது என்ற விடயங்களை கூறிய பயந்திருந்தார்கள். ஆனால் ஒன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது உறுதியாக வலியுறுத்துகிறார் என்னவென்று சொன்னால், மத்திய கிழக்கில் நிரந்தரமான போர் நிறுத்தம், நிரந்தரமான அமைதியும் நிலவுவதற்கான ஒரு சூழலை தான் ஏற்படுத்தி இருப்பதாக கூறுகின்றார். இதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றது? உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலை பொறுத்த மட்டும் இஸ்ரேல் ஈரான் மற்றும் பலஸ்தீனத்தை மதிப்பதற்கு தயாராகவே இல்லாத நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் வாறு கூறுவதால் அவர்களுடைய அணுகுமுறையில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கின்றதா? இது தொடர்பாக ஏதாவது முன்னேற்றகரமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இதில் 2 கேள்வி. ஒன்று, அதாவது இந்த தாக்குதலில் இருதரப்புக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற மோதல், அதாவது நியூயார்க் டைம், CNN போன்ற ஊடகங்கள் பொய்யை கூறுவதாகவும், அதை பீட்டர் ஹெக்ஸட் ஒன்றை கூறியிருக்கின்றார், இந்த ஊடகங்கள் ரத்தத்தில் பொய் உறைந்து போயிருப்ப, இவர்கள் ரத்தத்திலேயே பொய் ஊறி போயிருப்பதாகவும், ட்ரம்புக்கு எதிராகவே இவர்கள் ட்ரம்புக்கு சேரடிக்கணும் என்றே தெரிவதாகவும் கூறியிருக்கின்றார். ஆனால் அவர்கள், அதாவது நியூயார்க் டைமோ CNN அவர்கள் வெளியிட்ட தகவல்கள் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி DIA என்ற அமைப்பின் தகவல்களின் அடிப்படையில் தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக நிலத்தடியில் இருக்கின்ற பங்கர்கள், அது இப்ப இது கிட்டத்தட்ட 200 மீட்டர்
தூரத்துக்கு இந்த அதி சக்தி வாய்ந்த இந்த ஜிபியு 57 என்ற பங்கபர்ஸ்டர் குண்டுகள் சென்றாலும் அவர்களின் புதிய கட்டிடங்கள் கிட்டத்தட்ட 700 மீட்டருக்கு கீழ் இருப்பதாகத்தான் ஐக்கிய நாடுகள் சபையை கூறியிருந்தது. ஒரு பூமியின் கிரஸ்ட் வந்து, அதாவது பூமியின் நீங்கள் மேண்டிலுக்கு போகும்போது அந்த கிரஸ்ட் வந்து சில இடங்களில் 5 கிலோமீட்டர் தூரம் ஆழமானது, சில இடங்களில் 70 கிலோமீட்டர் வரையிலும் செல்லும். அப்ப அதுல 700 மீட்டர் வந்து சாத்தியமானது ஒன்றுதான், அதுவும் மலைப்பகுதி. அப்ப அமைவிடமும் அதான். இப்ப உங்களுக்கு தெரியும், 15 வருடமாக அன்சர் அல்லா இந்த ஹூதிஸ் அமைப்பினர் மீது சவுதியும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தினாலும் அவர்களால் முறியடிக்க முடியாது போனது என்றால் அவர்களின் அமைவிடம் அவ்வாறு. இப்ப ஹூதிஸ் அமைப்பினரை கூட உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா, இஸ்ரேல், பிரித்தானியா தாக்கினாலும் அவர்களின் ஏவுகணை பலத்தையோ அல்லது அவர்களின் ஆட்பலத்தையோ ஒன்றும் செய்ய முடியவில்லை. வெளி கட்டமைப்புகளை, காபர்கள், அதுகள் விமான நிலையங்களை தாக்கினார்களே தவிர அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. பூகோள அமைப்பு அப்படி. அப்ப சில இடங்களில் பெரிய ஆயுதங்கள் வேலை செய்யாது. அடுத்ததாக அப்படி என்று சொன்னால் படையினரை இறக்க வேண்டும். படையினரை இறக்குவதாக அது சுலபமான காரியம் இல்லை ஈரானில். அப்ப முதலாவது கேள்வியின் அடிப்படையில் இது இப்ப தாங்கள் செய்தது வெற்றியோ தோல்வியோ என்பதில் ஈரானும் அமெரிக்காவும் சண்டை பிடிக்கவில்லை. அமெரிக்காவுக்குள்ளேயே சமர் ஆரம்பமாகி இருக்கின்றது இந்த நிலையில். அப்ப இதுல வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரையில் தனது வெற்றியை தான் இப்ப நீங்கள் கூறியது போலதான். என்னென்று சொன்னால் அவர்கள் அந்த குண்டு வீழ்ந்து வெடிப்பதை வந்து ஒரு கிராபிக்கலா தான் போட்டிருக்கிறார்கள். இவ்வாறுதான் வெடித்திருக்கும், இவ்வாறுதான் சேதம் வந்திருக்கும் என்று போடுகிறார்களே தவிர ரியல் டைம் வீடியோ ஒன்று அங்கு இல்லை. அப்ப அமெரிக்கா ஒரு சிம்போலிக்காகத்தான் இதனை தாக்கி இருக்கின்றது என்றால், அதுக்கு இப்ப ரஷ்யாவின் ஆய்வாளர் ஒருவர் கூறியிருந்தார், பேடோ என்ற இடத்தில் இருக்கிற அணு ஆயுத நிலையை தாக்குவதற்கு முன்னர் அங்கிருந்த யுரேனியத்தை ஈரான் அகற்றிவிட்டது. அதே போல கட்டார் வான்படை தளத்தை ஈரான் தாக்குவதற்கு முன்னர் அங்கிருந்த படையினரையும் ஆயுதத்தையும் அமெரிக்கா அகற்றிவிட்டது. அப்ப இரு பகுதியும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நானும் அடித்தேன் நீயும் அடித்தேன், இதோடு நிறுத்திக் கொள்ளுவோம் என்ற ஒரு நிலைக்கு வந்திருப்பதாகத்தான் தெரிகிறது. இருவரும் அவ்வாறு தான் கூறுகிறார்கள். திருப்திப்படுத்தும் வகையில் தங்களுடைய பக்கத்திலிருந்து நியாயப்படுத்துகின்ற நிலைமையை பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இனி உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலை பொறுத்தமட்டில் தொடர்ச்சியாக ஈரானை சீண்டி பார்த்து கொண்டிருந்தார்கள் கடந்த சில ஆண்டுகளாக. குறிப்பாக சமீப காலங்களில் 2 ஆண்டுகளுக்கு எத்தனையோ தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இனிவரும் காலத்தில் இஸ்ரேல் ஈரான் மீது இவ்வாறான சீண்டி பார்க்கும் தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறா, அல்லது இதோடு பாடம் கற்றிருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். இப்ப நீங்கள் கேட்ட 2வது கேள்விக்கு நான் முதலில் விட்டேன். அந்த கேள்வியும் நீங்கள் இப்ப கேட்ட கேள்வியும் ஒரே கேள்விதான். அதை சார்ந்துத்தான் கேட்டிருக்கிறீர்கள். என்றால் நீங்கள் முதல் கேட்ட கேள்வி அது இங்கு ஒரு உறுதியான அமைதியை ஏற்படுத்தியதாக அமெரிக்கா கூறியிருக்கிறது. அது சாத்தியமானது. அந்த உறுதியான அமைதி வேணும் என்று சொன்னால் இஸ்ரேல் இப்படி சீண்டி பார்ப்பது இருக்கக்கூடாது. ஆனால் 2 கேள்விக்கும் நல்ல ஒரு பதில் இருக்கிறது. என்றால் உங்களுக்கு தெரியும், இந்த போர் நிறுத்தம் நிறைவேறுவதற்கு முன்னர் இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்கியிருந்தது. அதில் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஒரு ஆளும் பிரிகேடியர் ஜெனரல் தர அதிகாரி ஒருவரும் கொல்லப்பட்டிருந்தார்கள். 6 பேரும் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தியிருந்தது. அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது ட்ரம்ப் நெத்தனியாவுக்கு போன் பண்ணி இருந்தார். அப்ப நேரடியாகவே போன் பண்ணி என்ன நடக்கிறது, யுத்த நிறுத்தம் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், மதிக்க வேண்டும் என்று. அப்போது நெத்தனியாக கூறினாராம், இல்லை நாங்கள் தாக்கவில்லை என்று சொல்லி. ட்ரம்ப் அதை நம்பவில்லை. ட்ரம்ப் கூறினது ஒன்றுதான், உங்கள் விமானங்களையும் பைலட்டுகளையும் மீளப்பெறுங்கள், எல்லாரையும் திரும்பி வர சொல்லுங்கள் என்று காட்டமாக கூறியதாக. அதாவது இந்த முறைதான் அமெரிக்கா இஸ்ரேலுடன் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை வந்தது. அப்ப ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. அப்ப நீங்கள் கேட்டது போல அமைதி நீ வருமானால் அமைதியை குழப்புவர் இஸ்ரேல். அந்த அமைதியை குழப்புவர் மீது
இப்போது அமெரிக்காவின் சீற்றம் திரும்பி இருக்கின்றது. இவ்வளவு காலமும் ஈரான் மற்ற அமைப்புகள் மீதுதான் சீற்றம் அமெரிக்கா கோவப்பட்டதுண்டு. இப்போதான் முதல் தடவையாக இஸ்ரேலை கடிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு ட்ரம்ப் வந்திருக்கின்றார். ஏன்னா ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் ஒரு பிசினஸ்மேன். அவர் சண்டை போகும்போது பார்ப்பார், அந்த சண்டையில வெற்றி யாருக்கு லாபம் நட்டம் உண்டு. தங்கள் தரப்பு நட்டம் அடைகிறது என்று சொன்னால் அதை நிறுத்துவார். அவரை பொறுத்தவரையில் இது ஒரு பிசினஸ் ஆகத்தான் பார்ப்பார். அப்ப அவருக்கு தெரிந்து விட்டார், இதனால் தங்கள் தரப்பால் முடியவில்லை என்றவுடன் நிறுத்தி விட்டார். அப்ப இஸ்ரேல் மீது அமெரிக்காவின் இந்த அழுத்தம் தொடருமாக இருந்தால் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்க முடியாது. இது ஒரு ரீசன். இரண்டாவது, இப்ப ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கின்றார், போர் நிறுத்தம் ஓகே இருதரப்பும் கடைபிடிக்கின்றது, ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கினால் இது நாங்கள் லெபனான் என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் ஒரு ஏவுகணை அடித்தால் நாங்களும் ஒரு ஏவுகணை அடிப்போம், நீங்கள் 10 அடித்தால் நாங்களும் 10 அடிப்போம். அதை அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அமெரிக்கா எத்தனை ஏவுகணையை அடித்ததோ அத்தனை ஏவுகணையை கட்டார் மீது அடித்தார்கள். இஸ்ரேல் எத்தனை ஏவுகணைகளை அடித்ததோ அத்தனை ஏவுகணையை இஸ்ரேல் மீது அடித்தார்கள். அப்ப இப்ப அதுதான் அவர் கூறியிருக்கிறார். அவர் நேற்று தான் கூறியிருக்கிறார், இந்த போர் நிறுத்தத்தை நாங்களும் கடைபிடிப்போம், ஆனால் லெபனான் மாதிரி நீங்கள் போர் நிறுத்தத்தின் போது வந்து அடிப்பீர்கள், ஏவுகணை ஏவுகிறீர்கள், நாச வேலைகளை செய்வீர்கள் என்றால் நாங்கள் திருப்பி அடிப்போம் என்று கூறியிருக்கின்றார். அப்ப இருதரப்பும், ஒன்று ஈரான் திரும்பி தாக்கும் என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. அடுத்தது ட்ரம்பை பொறுத்தவரையில் அங்கு இஸ்ரேல் நடவடிக்கையை கட்டுப்படுத்துகிற ஒரு நிலைக்கு இப்போது அமெரிக்கா வந்திருக்கின்றது. இன்னும் போது அந்த அமைதி அங்கு நிலவக்கூடிய சாத்தியங்கள்லாம் இருக்கின்றது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இப்ப இருதரப்பும் ஒரு நீருபூற்ற நெருப்பாகத்தான் இருக்கின்றது. இப்ப எந்த நேரமும் இந்த போர் வெடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. இப்ப நீங்கள் கேட்டது போல அமைதியாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் முழு அளவிலான போராகத்தான் வெடிக்கும், அடுத்த முறை வெடிப்பதாக இருந்தார். ஒன்று மட்டும் நீங்கள் கூறுவது போல் தெளிவாக தெரிகின்றது என்னவென்று சொன்னால், 3 தரப்பினரும் நிலைமைகளை அவதானித்து புரிந்திருந்திருக்கிறார்கள் போல் இருக்கின்றது. இதனால் மேலதிக போருக்கு விரும்பாத ஒரு நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு அவர்கள் மாறுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த மத்திய அந்த நாடுகளில் ஒரு விதத்தில் சில மாற்றங்களை வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன என்று கூட சிலர் கூறுகிறார்கள். நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக முதலில் யார் வெற்றி பெற்றார்கள் என்ற அந்த முடிவுக்கு வர வேண்டும். அந்த முடிவுக்கு வந்த பின்பு அமைதி நிலவு தொடர்பாக பேசுவார்கள் என்று நம்பலாம். அரசோகளே, உங்களுக்கு தெரியும், காசா நிலப்பரப்பில் தொடர்ச்சியாக போர் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து உருவாக்கிய உணவு வழங்கும் தளம், அங்கே சென்று உணவெடுப்பதற்கு செல்லும் பொழுது அவர்கள் மீது தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை ஏன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? என்ன காரணத்தாக இந்த இவ்வாறான ஒரு தாக்குதல் நடத்தி என்று சொன்னால், அவர்கள் அமெரிக்கா பார்த்து கொண்டிருப்பதற்குரிய காரணம், அவர்கள் ஏற்கனவே காசாவில் இந்த முற்றுமுழுதான மக்களை அகற்றி அது ஒரு அகண்ட இஸ்ரேலை உருவாக்க வேண்டும் என்ற இஸ்ரேலின் எண்ணத்துக்கு வலி சேர்ப்பதற்கான ஒரு அறிகுறி. மேற்கு கரையாக இருக்கலாம், காசாவாக இருக்கலாம், பலஸ்தீனத்தின் ஏனைய பகுதிகளையும் கைப்பற்றி விட வேண்டும் என்பதற்கு அவர்கள் தொடர்ச்சியாக உள்ள மக்களை கொல்லுவது, அவர்களை ஒரு தொடர்ச்சியாக ஒரு மன உளைச்சலுக்கு வைத்திருப்பது, அதன் மூலம் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான திட்டமாகத்தான் அது இருக்கின்றது. கடந்த 72 மணி நேரத்தில் கூட இந்த உணவுக்காக காத்திருந்தவர்கள் கிட்டத்தட்ட 549 பேர் கொல்லப்பட்டதாக அல் ஜசீரா ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. அப்ப தொடர்ச்சியாக கொல்லப்படுகிறார்கள். அமெரிக்கா மட்டும் இதை பார்த்து கொண்டிருக்கவில்லை. இந்த மனிதாபிமான அமைப்புகள், ஐக்கிய நாடுகள் சபை, மனிதநேய அமைப்புகள் என்று பல அமைப்புகள் உலகத்திலேயே ஏதோ தாங்கள் தான் ஜனநாயகவாதிகள், தாங்கள் தான் மனித உரிமைகளை பேணுபவர்கள் என்று பல நாடுகளுக்கு பாடம் எடுக்கிறவர்கள், பல நாடுகள் மீது அழுத்தங்களை கொண்டு வருபவர்கள் எல்லாம் இப்போது காணாமல் போய்விட்டார்கள். அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தேடி பார்க்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கின்றது தொடர்ச்சியாக. அதே சமயம் இஸ்ரேலின் உள்துறை அமைச்சர் ஒன்றை கூறுகிறார், முற்று முழுதாக அதை நிவாரணத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி. என்னென்று சொன்னால், பலம் இல்லாதவர்கள் மீதுதான் தங்கள் பலத்தை காண்பிக்கிறார்கள், அவ்வளவுதான். இப்ப இதே நிலைமையை ஈரான் மீது அவர்களால் காண்பிக்க முடியவில்லை. ஆனால் இந்த பலஸ்தீன மக்கள் அவர்களின் கைகளுக்குள் இருக்கிறார்கள். அவர்களிடம் எந்த விதமான நவீன ஆயுதங்களும் இல்லை. அவர்களால் இஸ்ரேலை தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ஈரானை போல உண்மையில் அவர்களும் ஒரு பலமாக இருப்பார்களாக இருந்தால் இன்றைக்கு அவர்கள் மீது இஸ்ரேலோ அமெரிக்காவினால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை.
இருந்த போதும் இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினமும் கான் யூனிஸ் பகுதியில் தாக்குதல் இடம்பெற்றதாகவும் உலங்கு வானூர்திகள் இறங்கி காயமடைந்தவர்களை ஏற்றிச் செல்வதாகவும் கூறப்படுகின்றது. தொடர்ச்சியாக தாக்குதல்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த தாக்குதல்களை எதிர்கொள்ளாதவர்கள் இந்த மக்களை, அதாவது நிராயுதபாணியான மக்களை, உணவுக்காக காத்திருப்பவர்களை சுட்டு தங்கள் ஆத்திரத்தை தீர்த்துக் கொள்வது போலதான் தெரிகின்றது. இது நாங்களும் இதை கண்டிருந்தோமோ, ஸ்ரீலங்காவில் இராணுவத்தை இறந்தால் அதற்கு பதிலடியாக அவர்கள் ரோட்டால் போறவர் வாரவர்களைத்தான் சுடுவதுண்டு. அதன் மூலம் தங்கள் பழியை தீர்த்ததாக அவர்கள் நினைத்துக் கொள்வதுண்டு. அதே போன்ற ஒரு நிலையாகத்தான் இவ்வாறு தொடர்ச்சியாக இது இந்த நிவாரணத்தை கூட அமெரிக்கா தான் ஒழுங்குபடுத்தியிருந்தது. அமெரிக்காவின் நிறுவனம் ஒன்றுதான் அதனை ஒழுங்குபடுத்தியிருந்தது. அப்ப அவர்கள் ஒழுங்குபடுத்தியவர்கள் இது இந்த மக்களின் பாதுகாப்பு தொடர்பாக அவர்கள் கரிசனை காட்டியிருக்க வேண்டும். ஆனால் இது ஒரு கில்லிங் ஃபீல்ட் என்று சொல்லுகிறார்கள். மக்களை அந்த பகுதிக்கு வரவழைத்து சுட்டுக் கொள்வதாகத்தான் இருக்கின்றது. ஒரே ஒரு விடயத்தை நான் முதல் தடவையாக அவதானித்தேன். இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் முதல் தடவையாக நேட்டோ அமைப்பினர் தங்களுடைய மாநாட்டை நடத்தியிருந்தார்கள் 2-3 நாட்களுக்கு முன்னதாக. அந்த மாநாட்டின் பொழுது எல்லா நாடுகளும் அமெரிக்காவை தவிர்த்து ஏனைய நாடுகளில் இருக்கின்ற தலைவர்கள், நேட்டோ அமைப்பினுடைய பிரதிநிதிகள் எல்லோருமாக சேர்ந்து இஸ்ரேல் இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும், எல்லையை தாண்டி விட்டது என்று இறுக்கமான ஒரு செய்தியை கூறுவது போல் தெரிகின்றது. இதை நீங்கள் எவ்வாறு அவதானிக்கிறீர்கள்? இதில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கின்றதா? உண்மைதான். நேட்டோவை பொறுத்தவரையில் அவர்களின் அதில் இருக்கின்ற பல நாடுகள், அமெரிக்காவை தவிர, அமெரிக்காவும் முன்னர் கூறியிருந்தது இரு தேசங்கள் என்ற கொள்கைகளை கூட ஆதரித்திருந்தார்கள். பிறகு அமெரிக்கா அதிலிருந்து விலகி இருந்தது. பல நாடுகள் இஸ்ரேல் மீது, இப்ப ஸ்பெயினாக இருக்கலாம், ஆயுத தடையை கூட கொண்டு வந்திருக்கிறார்கள், ஆயுத ஏற்றுமதியை. நேட்டோவில் இருக்கிற நாடுகள இந்த போக்கு உண்மையில் அவர்கள தற்போதைய பொருளாதார நெருக்கடி, இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடர்ந்து இடம்பெறுகின்ற இந்த போர் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியை மேலும் அதிகரிப்பதால் அவர்களிடம் இந்த ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது. எப்போதும் எதிரிகளுக்கு ஒரு இழப்புகள் ஏற்படும் போதுதான் அவர்களிடம் ஒரு மாற்றம் ஏற்படும். செங்கடல் மீதான தாக்குதல், இஸ்ரேல் மீதான தாக்குதல் என்று சொல்லி, மற்றது உக்ரைன் களமுனை, பல களமுனைகளை எதிர்கொள்ள முடியாத ஒரு தன்மையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இது எவ்வாறு அவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்தது அந்த போரை நிறுத்துவதற்கும் அங்குள்ள மக்களை காப்பாற்றுவதற்குமான ஒரு நல்ல முயற்சி. ஆனால் அதனை எவ்வாறு நிறைவேற்ற போகிறார்கள் என்பதற்கு தான் பிரச்சனை. அதற்குரிய அழுத்தங்களை அவர்கள் எவ்வாறு போட போகிறார்கள்? இப்ப இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்க மாட்டேன் என்று போட்டு களவாக ஆயுதங்களை விற்பனை செய்வது. இப்ப ஐரோப்பிய நாடுகளை, பெல்ஜியத்தை பொறுத்தவரையில் தாங்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அந்த ஆயுதத்தை அமெரிக்காவுக்கு அனுப்பி அமெரிக்காவின் ஊடாக வழங்குவது. இப்ப இவ்வாறான நடவடிக்கை எல்லாத்தையும் நீங்கள் இதே சுத்தியுடன் நிறுத்துவீர்களாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியத்தால் இந்த போரை ஏதோ ஒரு வழியில் அந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. இப்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போரை அமெரிக்கா எவ்வாறு கொண்டு வந்ததோ, அமெரிக்காவின் அழுத்தம் தான் காரணம். இஸ்ரேல் மீது கடும் அழுத்தத்தை அமெரிக்கா பிரயோகித்திருந்தது. உடனே பல தடவைகள் டொனால்ட் ட்ரம்ப் நெத்தனியாவுடன் டெலிபோனில் கதைத்திருந்தார், நிறுத்து என்று சொல்லி. அப்ப நிறுத்து என்று அவர்கள் கூறியதும் இவர்களால் நிறுத்தக்கூடிய இருக்கின்றன. ஆயுத உதவிகள், பொருளாதார உதவிகள், சேட்டலைட் இமேஜ் என்று சொல்லி எல்லாம் மேற்குலகம் தான் இஸ்ரேலுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. அதை குறைப்பீர்களாக இருந்தால் இந்த போரை நிறுத்த முடியும். ஹூதிஸ் அமைப்பினர், உங்களுக்கு தெரியும், இப்ப ஈரானுடைய நிலைமைகளை பார்க்கும் பொழுது ஹூதிஸ் அமைப்பினர் இந்த போரில் மீண்டும் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போரில் அவர்களுக்கான போர் நிறுத்தம் ஒன்றும் ஏற்படவில்லை. அவர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும். அடுத்தது அவர்களின் நோக்கம் காசா இடம்பெறுகின்ற போர், இஸ்ரேலுக்கும் பலஸ்தீன போர். இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையிலான போர் நிறுத்தப்பட்டால் மட்டுமே தாங்களின் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். இப்ப வந்த தகவல்களின் அடிப்படையில் கூட ஹூதிஸ் அமைப்பினரின் புதிய ஏவுகணைகளை இஸ்ரேலுக்கு சேலஞ்சாக மாறப்போகிறது என்று வந்திருக்கின்றது. என்பது அந்த தாக்குதல் தொடரும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்ப இஸ்ரேலில் நேரடியாக ஈரானை தாக்காமல் ப்ராக்சிஸ், இப்ப மொசாட் உளவாளிகளோ உள்ளுக்கு இருப்பவர்கள் மூலம் சில தாக்குதல் விமானங்கள் பறப்பதாகவும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் பல தகவல்கள் வருகின்றன.
ஈரானும் தனது ப்ராக்சிஸ் மூலமாக தாக்குதலை மேற்கொள்ளக்கூடும். அதற்கு முக்கியமாக இருப்பது ஈரானுக்கு இப்போது ஹூதிஸ் அமைப்பினர் தான். அப்ப ஹூதிஸ் அமைப்பினர் என்ற தாக்குதல் நிறுத்தப்படும் என்று இப்போதைக்கு கூற முடியாது. சரி, நன்றி அரசர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர், இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர், அமெரிக்காவுடைய நிலைமை, சமீபத்தில் நடந்த தாக்குதல் என்ற விடயங்களை உயிருடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிருடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.